இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நல்ல வேலை, தமிழுக்கும் ஆதித்யாக்கும் இதெல்லாம் தெரியாது. ஆமா, தமிழ் ஆதித்யா எங்க? அவங்க இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பணுமே. என்னது, 10 மணிக்கு அவங்கள நீ ஸ்கூலுக்கு அனுப்ப போறியா? அதெல்லாம் அவங்க 2 பேரையும் எப்போ போய் ஸ்கூல்ல விட்டு வந்துட்டேன். உன்னை நம்பி சொந்தமா ஒரு கேண்டீன் ஆரம்பிக்கலான்னு கனவு கண்டுட்டு இருக்கேன்க்கா. அதுல மண்ணள்ளி போட்டுறாதக்கா. நீ பண்றதெல்லாம் பார்த்தா உன் அட்வான்ஸ் பணத்துல கேண்டீன் ஆரம்பிப்போமா இல்ல உன் பிஎஃப் பணத்துல ஆரம்பிப்போமானே தெரியலையே. டேய், நானே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு புரியாம தவிச்சிட்டு இருக்கேன். இதுல நீ வேற. அவன் மேல என்னத்துக்கு கோவத்தை காட்டுற? அவன் உண்மையை தானே சொல்றான். என்ன பாக்குற? நேத்து ராத்திரி நீ என்ன பண்ணேன்னு உன்னை விட எங்களுக்கு தான் பதட்டமா இருக்கு. சரி, இன்னைக்கு ஆபீஸ்க்கு போற ஐடியா இருக்கா இல்லையா? டேய் மனோ, நீ கேண்டீன் ஆரம்பிக்கிறதெல்லாம் டவுட் தான். என்னம்மா இப்படி சொல்றீங்க? ஆமா, இவ வேலைக்கு போவாளா இல்ல இவ வேலை போகுமான்னு இவ யோசிக்கிறான்னு தெரியலையா? கேண்டீன் கனவை தூக்கி குப்பையில போட்டுட்டு போய் ஹோட்டல்ல கொடுத்த பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வா. மதியம் ஒரு ஆர்டர் இருக்கு, நம்ம போய் அந்த வேலையாச்சும் பாப்போம். ஐயோ, என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஆபீஸ்க்கு போய் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. ஐயோ, காவியா, என்னடி ஆச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க? கேக்குறேன்ல, சொல்லுடி. எதுக்கு மறுபடியும் நேத்து நடந்த மாதிரி என்னையும் அசிங்கப்படுத்துறதுக்கா? நேத்து மேடம் என்ன பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா? என்ன பண்ண? ஓ, இது வேறயா? என்ன பண்ணீங்கன்னு தெரியாம தான் அப்படிலாம் பண்ணீங்களா? என்ன பண்ணன்னு சொல்லுடி ப்ளீஸ். என்ன பண்ண தெரியுமா? ஐயோ, அந்த அளவுக்கு நடந்துக்கிட்டேனா? ஆமா. ஆமா, ஆதி சார் அப்ப இருந்தாரா? இந்த ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருமே இருந்தாங்க. காவியா, அந்த பில்டிங் டாக்குமெண்ட்ஸ்ல ரெடி ஆயிடுச்சுன்னா கொடு, நான் ஆதி சார்ட்ட சைன் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே, இந்தா. காவியா, அத கூட நான் சைன் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த டாக்குமெண்ட் ஃபைல்ல சைன் பண்ணணும். உங்களை யார் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? இது உங்க வேலையா? இல்ல ஆதி, அது நான். அவங்க வேலையை அவங்க பார்த்தா போதும். தேவையில்லாம ஹோப் கொடுக்க வேண்டியது, அப்புறம் அதை கெடுத்து இரிட்டேட் பண்ண வேண்டியது.
பாரதி என்ன பண்ற? எதுக்கு இப்ப ரிசைன் லெட்டர் டைப் பண்ற? ஆதி சார் ஏதாவது சொன்னாரா? ஏய் சொல்லு, கேக்குறான்ல. பாரதி மேடம், உங்களை எம்டி சார் வர சொன்னாரு. நானே அவரை பார்க்க தான் கிளம்புறேன். அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாங்க. யா பட் வி ஹேவ் டு. வேற வழி. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆஃபீஸில் அத்தனை பேர் இருக்கும்போது உங்களுக்கு போய் அவ்வளோ பெரிய போஸ்டிங்கை கொடுத்தா பாருங்க, என்ன சொல்லணும்? என்ன நீங்க முட்டாளாக்கிட்டீங்க பாரதி. நீங்க இவ்வளோ சீப்பா நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களால கம்பெனிக்கு எவ்வளோ பெரிய லாஸ் தெரியுமா? லாஸ் மட்டும் இல்லை, நீங்க நடந்துகிட்ட விதத்தினால நம்ம கம்பெனியோட ரெputation ஸ்பாயில் ஆயிடுச்சு. அண்ணா என்ன பேசிட்டு இருக்க நீ? அவங்க என்ன வேணும்னா இப்படி பண்ணாங்க? அங்க ஏதோ தெரியாம ஒரு தப்பு நடந்து போச்சு, அதுக்காக இப்படி எல்லாம் உங்களை திட்டுறது நல்லா இல்லனா? மித்ரா, இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இப்படி ஒரு தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் அவங்கள என்னால மன்னிக்கவே முடியாது. பாரதி, இப்படி ஒரு தப்பு பண்ணவங்கள இதுக்கு மேல கம்பெனியில வேலை செய்ய கண்டினியூ பண்ண அனுமதிச்சா அது கம்பெனியோட எத்திக்ஸை மீறின மாதிரி ஆயிடும். அதனால தேவையில்லை சார், நானே ரெசிக்னேஷன் கொடுக்க தான் வந்திருக்கேன். நான் இனி இங்க வேலை செய்ய மாட்டேன் சார். பாரதி, என்ன நீங்க ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? இல்ல மேடம், என்னாலையும் இதுக்கு மேல இந்த கம்பெனில வேலை பார்க்க முடியாது. நான் வரேன் சார், வரேன் மேடம்.